நண்பர்களே, நேயர்களே வணக்கம். ஒரு நம்ம யூடியூப் சேனல் ஒரு நேயர் கேட்டிருந்தாரு, ஆல்புமின் யூரின்ல அதிகமா இருக்கு, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஆல்புமின் அதிகமா இருந்துன்னு சொன்னால் புரோட்டீன் வந்து டைஜஸ்ட் சிஸ்டத்துல அப்சர்வ் பண்ணாம அது வந்து நிராகரிக்கப்பட்டு அது யூரின்ல கலக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இது ஒன்னாவது ரீசன். ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா கிட்னி நல்லா வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம். கிட்னி வந்து அந்த பிரிச்செடுக்க வேலையை செய்யல, அதனால வந்து இந்த ஆல்புமின் யூரின் மூலமா வெளியேறுதுன்னு அர்த்தம். சோ இது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். இதுல வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், முதல்ல புரோட்டீன் உணவை வந்து நீங்க போதுமான அளவு தான் எடுத்துக்கணும், அதிகமா எடுத்துக்கூடாது. புரோட்டீனை சப்ளிமெண்டா முதல்ல எடுத்துடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த புரோட்டீன் வந்து நம்ம உடம்பு எவ்வளவு வெயிட் இருக்கோ அதுல 1 கிராம் பெர் கேஜி. ஒருத்தர் வந்து 75 கிலோ இருக்காரு சொன்னால் அவர் அதிகபட்சம் 75 கிராம் தான் புரோட்டீன் உணவு எடுத்துக்கணும். அப்ப அதுக்கு மேல எடுத்துட்டா என்ன சொன்னா அதை நிராகரிச்சு நம்ம உடம்பு அப்ப யூரின்ல கலந்துரும். யூரின்ல கலக்கிறப்ப வந்து இந்த ஆல்புமின் போறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த எக்ஸஸ் வர புரோட்டீனை வந்து நம்ம சிஸ்டம் தான் அன்னன்னைக்கு கிட்னி தான் வெளியேற்றணும். அப்ப பாத்தீங்கன்னா கிட்னிக்கு ஓவர்லோட் ஆயிரும். அதனால நீங்க இந்த புரோட்டீன் உணவு பாத்தீங்கன்னா புரதச்சத்து புரோட்டீன் உணவு வந்து போதுமான அளவு தான் எடுத்துக்கணும். சப்ளிமெண்ட் எடுத்துக்கல நிறைய கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அப்படி தான் இதுல வந்து தப்பிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த புரோட்டீன் இருக்கு இல்லையா, இந்த புரோட்டீன் வந்து ஏற்கனவே நம்ம சாப்பிட்ற உணவுல பால்ல நம்ம சாப்பிட்ற மீட், அதாவது நான்வெஜ் சாப்பிடும் இல்லையா, மட்டன், சிக்கன், ஃபிஷ் இது மாதிரி சாப்பிடணும், அதுல இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நம்ம கொண்டைக்கடலை, அந்த கடலை சாப்பிட முடியாது, அதெல்லாம் புரோட்டீன் அதிகமா இருக்கு. அதனால நீங்க சப்ளிமெண்டா எடுத்துட்டு ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். அப்போ வந்து இந்த யூரின்ல ஆல்புமின் அதிகமா இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. இதனால நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்ப வந்துருச்சு சார், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு ஒண்ணுமே பண்ணான்னு கவலைப்படாதீங்க. ரென்டு K3 கேட்டன், ரென்டு K3 கேட்டன் அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் போட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்துட்டு நல்லா அந்த எக்ஸஸ் இருக்கிற ஆல்புமின் வந்து வெளியேற்றிடும். திருப்பி காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது நார்மல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த உணவு முறையை மாற்றி இந்த புள்ளிகளை நீங்கள் வந்து தூண்டுவதனால் உங்களுக்கு டெஃபினட்டா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். நண்பர்கள், நேசம் நேயர்களே வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பளபளன்னு இருக்கும், டேண்ட்ரஃப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரஃப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்சது மாதிரி தெரியாது. 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க பின்விளைவுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அக்குபஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குபஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் 2 பாத்தீங்கன்னா அனாட்டமி பிசியாலஜி, இன்னொன்னு வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வளர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோ.